சொத்து குவிப்பு வழக்கில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஐ. பெரியசாமியின் திண்டுக்கல் கோவிந்தாபுரம் துரைராஜ் நகர் வீடு, சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள ரோஜா இல்லம் ஆகியவற்றிலும் இடி அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். ஐ. பெரியசாமியின் மகனும் பழனி தொகுதி திமுக எம்எல்ஏவுமான செந்தில்குமாரின் சீலப்பாடியில் உள்ள வீடு மற்றும் சென்னை திருவல்லிக்கேணியில் எம்எல்ஏ விடுதியில் உள்ள அவரது அறையிலும் ரெய்டு நடைபெறுகிறது. திண்டுக்கல் கோவிந்தாபுரம் வள்ளலார் நகரில் அமைச்சர் ஐ. பெரியசாமி மகள் இந்திரா வீட்டிலும் இடி ரெய்டு நடைபெறுகிறது. மேலும் இந்திராவுக்கு சொந்தமான திண்டுக்கல்லை அடுத்த ஒட்டுப்பட்டியில் ஸ்ரீ அலமேலு அம்மாள் என்ற ஜவுளி ஆலையிலும் கெயின் அப் இண்டஸ்ட்ரீஸ் என்ற மற்றொரு நூற்பாலையிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஐ. பெரியசாமியின் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் ஒரு அறை சாவியை மட்டும் பணியாளர்கள் கொடுக்க மறுத்ததால் பல மணி நேரம் காத்திருந்த அதிகாரிகள் உதவியாளரிடம் சாவியை பெற்று சோதனை மேற்கொண்டனர். இதேபோன்று ஐ.பி. செந்தில்குமாரின் எம்எல்ஏ ஹாஸ்டல் அறையின் பூட்டை உடைக்க அதிகாரிகள் திட்டமிட்டிருந்தனர். 2006 2011 காலகட்டத்தில் வருவாய் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 2,01,35,000 ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக ஐ. பெரியசாமி, அவரது மனைவி சுசீலா, மகன் செந்தில்குமார், மற்றொரு மகன் பிரபு ஆகியோர் மீது 2012ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் அனைவரையும் விடுவித்து திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. ஐ. பெரியசாமிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதா என்பதன் அடிப்படையில் சோதனை நடைபெறுவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகி உள்ளது. ஆயிரத்து 1953ஆம் ஆண்டு பிறந்த ஐ. பெரியசாமி பள்ளிக்காலம் தொட்டே திமுகவில் இணைந்து செயல்பட்டு வந்தவர். 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தலின் போது எம்ஜிஆரை வத்தலகுண்டுவுக்குள் நுழையவிட மாட்டேன் என அறிவித்து அதிர வைத்தவர். 1980களில் திமுகவிற்கு கட்சி நிதி திரட்டிக் கொடுப்பதில் முன்னணியில் இருந்த ஐ. பெரியசாமி 1989 தேர்தலில் முதன்முறையாக ஆத்தூரில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வானார். பின்னர் உட்கட்சி தேர்தலில் மாயத்தேவர் முத்துசாமியை வீழ்த்தி திண்டுக்கல் மாவட்ட திமுக செயலாளரானார். 1996ஆம் ஆண்டு தேர்தலில் வென்று முதன்முறையாக அமைச்சராக பதவியேற்றார் ஐ. பெரியசாமி. அழகிரியுடன் நெருக்கம் காட்டி வந்தாலும் 2009 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு முழுக்க மு.க. ஸ்டாலின் ஆதரவாளராக மாறினார் ஐ. பெரியசாமி. 2021 தேர்தலில் தன்னை எதிர்த்து ஆத்தூரில் போட்டியிட்ட 19 பேரை டெபாசிட் இழக்கச் செய்தவர் ஐ. பெரியசாமி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.